நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கோரி கல்வித்துறை இணை இயக்குனர் அலுவலகத்தை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் யாரும் வராததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ளது நாவலர் அரசு மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பள்ளியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கல்வித்துறையிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தார். மேலும் சட்டப்பேரவையிலும் இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஆனாலும் இதுவரை காலி பணியிடங்களை நிரப்ப கல்வித்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்து கல்வித்துறை இணை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பெற்றோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981817 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.